புதுக்கோட்டையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் ஆலோசனைக் கூட்டம். புதுக்கோட்டை மாவட்ட ஓபிசி மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மத்திய மண்டல செயலாளர் டாக்டர் சரவணதேவா தலைமையில் தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சலபதி கூறுகையில், இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் வடகாடு மற்றும் சில இடங்களில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது, அதனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் இந்த வழக்குகளின் காரணமாக பாதிக்கப்படுவது, கிராம மக்களின் அமைதி பாதுகாக்கப்படுவது, கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி இந்த சமுதாய மக்களிடம் பிளவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டது. கல்லூரிகளில் ஓபிசி மாணவர்களின் சேர்க்கை மற்றும் உரிமைகள் பற்றிய விவரங்கள் விவாதிக்கப்பட்டது. வழக்காடு மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை பொறுத்தவரை நம் அமைப்பின் நிலைப்பாடு என்னவென்றால், எந்த சமூகத்தோடும் விரோதம் காட்ட விரும்பவில்லை. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் சில சம்பவங்களின் காரணமாக அந்த மோதல்களில் இனியும் அதே தவறுகள் நடக்காமல் அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துடன் வாழவும் வழிவகை செய்யப்படும். திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி கல்விக் கடன் ரத்து செய்யப்பட வேண்டும். பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எம்பியை அணுக முடியவில்லை. எனவே மீண்டும் புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற தொகுதியை வழங்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டமைப்பில் பேசி முடிவெடுத்துவிட்டு வேட்பாளரை நிறுத்துவோம் உள்ளிட்ட விவரங்களை கூறினார். இக்கூட்டத்தில் ஒக்கலிக்கர் இன மாநில தலைவர் சிபிஐ டிஎஸ்பி ரெட் வெள்ளியங்கிரி, யாதவர் பேரவை மாநில செயலாளர் வேலுச்சாமி யாதவ், முக்குளத்தோர் கூட்டமைப்பு தலைவர் சாத்தனூர் சிவா, ஓபிசி மத்திய மண்டல தலைவர் மணிவேல் தேவர், அகமுடையர் கூட்டமைப்பு தலைவர் ராஜ்குமார், வீரசைவ பேரவை மாவட்ட தலைவர் நாராயணன், கலாவதி முத்துக்கருப்பன் யாதவர் மகாசபை மாவட்ட தலைவர் திலக் வீரபாண்டியன், உடையார் சங்க மாவட்ட செயலாளர் பெருமாள் உடையார், அகமுடையார் கூட்டமைப்பு மாவட்ட பொறுப்பாளர் எஸ்பி ஆறுமுகம், அனைத்து செட்டியார் சங்க பொறுப்பாளர் திருப்பதி, ஓபிசி கூட்டமைப்பு தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் குஞ்சுப்பிள்ளை, புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு முத்தரையர் சங்க நிர்வாகிகள் நந்தகுமார், ராம சுரேஸ்வர்மன், ஜெயக்குமார், கருப்பையா, நாயுடு சங்க பொறுப்பாளர் ராகவன்ஜி, கோவை சர்வேஸ்வரன், கோவை தாமரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட கவுன்சில் ஒருங்கிணைப்பாளராக சரவணதேவா, வடகாடு காளிமுத்து, சின்னத்தம்பி, யாதவ், ஆனந்த் மாணிக்கம் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். சம்பவங்களின் காரணமாக ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டாலும் அந்த மோதல்களில் இனியும் அதே தவறு நடக்காமலும் அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் ஏய்ந்து வாழவும் என்ன வழிவகை என்பதை மாவட்ட காவல்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓபிசிகளுக்கு தந்த உத்தரவாதப்படி அனைத்து அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிலை செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ் இவைகளில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். அதேபோல் இதுகாரும் அரசு கல்வி உதவித்தொகை என்பதை காணல் நீராக எங்கள் மக்களுக்கு தந்து கொண்டிருந்தது. அது மாறி உத்தரவுப்படி சட்டப்படி அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அந்த குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழ் உள்ள அத்தனை பேருக்கும் கல்வித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் அதற்கு உரிய தீர்வுகள் சட்டத்தின் மூலமாகவும் ஃபீல்டு போராட்டங்கள் மூலமாகவும் எடுக்க நேரிடும். இந்த தேர்தல் சமயத்தில் தந்த வாக்குறுதிப்படி, திமுக தந்த வாக்குறுதியின்படி எங்கள் மக்களின் கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகம், அது காவல்துறை மாவட்ட எஸ்பியும் கலெக்டரும் மக்களின் கருத்து வேற்றுமை பகைமை வளர்வதற்கு பதிலாக அதை எவ்வாறெல்லாம் களைய வேண்டும், இளைஞர்கள் அவர்களின் வாழ்வு அவர்களை குற்றவாளிகளாக்க ஒரு இடம் தந்துவிடக்கூடாது, அதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தின் விவாதத்தின் சாராம்சம், எங்களது வேண்டுகோள். நன்றி. பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் எங்கேயோ இருக்கும் ஒருவர் இதற்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதேபோல் மந்திரிமார்களும் சரி, சில இடங்களில் சில தொகுதிகளில் எம்எல்ஏக்களும் சரி,
அவர்கள் அந்த தொகுதி மக்கள் அணுகும் வண்ணம், அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்கும் வண்ணம், அவற்றை தீர்க்கும் வண்ணம் அவர்கள் ஆளும் கிடைப்பதில்லை, அவர்களை தொடர்பும் கொள்ள முடியவில்லை. எலெக்ஷனில் அவர்கள் ஓட்டு வாங்கி சென்றதுடன் சரி, புதுக்கோட்டை தனிமைப்படுத்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராகட்டும் மந்திரி ஆகட்டும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மாறி இந்த எம்பி தொகுதி புதுக்கோட்டை எம்பி தொகுதி என்று மாற வேண்டும். அதேபோல் சட்டமன்ற தொகுதிகளின் டீலிமிட்டேஷன் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையும் நாங்கள் விரைவில் எடுத்து சென்று அதற்குரிய சட்ட தீர்மானங்களை தமிழக சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் தர இருக்கிறோம். நன்றி.